ஹை ஃபோக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு விஜய் திரை. இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு 3 முக்கியமான படத்தை பத்தி தான் பேசலாம்னு இருக்கேன். அந்த படங்களை நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் நீங்க அந்த படத்துல என்னென்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அது வந்து கேரக்டர் ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்குங்க. ஸோ தட் மூவி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸ் மூலயமா அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 3 படமே வந்து லைஃப்ல வந்து மறக்க முடியாத மூவின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா வந்து குருதிப்புனல். ஸோ இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு எபிசோடே பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அண்ட் கமலஹாசன் அண்ட் நாசர் சார், அதுக்கப்புறம் அர்ஜுன், கீதா, கௌதமி, இவங்க எல்லாமே வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கமல் அண்ட் நாசர் இவங்களோட காம்பினேஷன்ல வர எல்லா படமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்க நாயகன்ல ஆகட்டும், ஆர் அன்பசிவம் ஆகட்டும், அண்ட் அபய் சண்முகி. ஸோ அவங்களோட கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங், அந்த ஆக்டிங்கான ஸ்பேஸ் எல்லாமே அவ்வளோ எக்ஸலண்ட் இருக்கும். இந்த படத்துலயும் வந்து அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் நாசர் அண்ட் கமல் அவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் பிசி ஸ்ரீராம் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அவரோட ரோல், அந்த படம் பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சமுதாயத்தில் ஒரு நடக்கிற அநீதிக்கான பேக்ரவுண்ட்ல ஒரு இயக்கம் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அந்த இயக்கத்துக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் அதுக்குன்னு ஃபார்ம் பண்ணி அது மூலயமா வந்து ஸ்பைஸ் அனுப்பி அவங்க வந்து அந்த ஸ்பை வந்து எப்படி அவங்களோட ஜெல்லாகி அதுக்கப்புறம் அந்த இயக்கங்கள் வந்து அழிக்கப்பட்டதா, இல்ல அதுக்கான வேலைகள் அவங்க பண்ண வேண்டிய நினைச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து தடைப்பட்டதா, அண்ட் கண்டினியூ அது எப்படி அந்த மாதிரி இயக்கங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தியான டீட்டெயிலா அந்த படத்துல வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் டயலாக்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், அஃப்கோர்ஸ் சுபலோக சுதாகர் அவரோட ஆக்டிங், ஒரு ஃபியூ சீன்ஸ் வருவாங்க, பட் இருந்தாலும் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் அஜய் ரத்னம் அவரோட ரோலா இருக்கும். இந்த படத்துல அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கும். அண்ட் மெயினா பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து சாங்ஸ் கிடையாது. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து டிடிஎஸ்ன்றது வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தப்பட்டது. அதுக்காகவே வந்து அஹ், நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து டிடிஎஸ், உதாரணத்துக்கு சொல்லணும்னா நியூ வாஷன் தண்டையார்பேட்டில் அகஸ்தியா தியேட்டர்ல தான் இந்த படம் நான் பார்த்தேன். அந்த தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வந்து டால்பி ஸ்டுடியோஸ் வந்து செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் தேவி தியேட்டர்ல நீங்க நிறைய படம் பார்த்துக்கலாம். சென்னையில தேவி தியேட்டர் ஆகட்டும், தேவி பாரடைஸ் ஆகட்டும், அதுல மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே வேற அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு படத்துக்கு இன்னும் நிறைய இருக்கு. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் இந்த படத்துல, அது என்னன்றது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் செகண்ட் மூவி பாத்தீங்கன்னா வந்து யுத்தம் செய், மிஷ்கின் சார் அவரோட மூவி. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து சேரன் அவரோட ஒரு டிஃப்ரெண்டான ரோல். ஏன்னா சேரன் ஒரு படம் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோகிராஃப் ஆகட்டும், வெற்றிக்குடி இந்த மாதிரி நிறைய படம் சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரோல். ரொம்ப ஒரு சில படம் ஆட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் அது அதுக்கு அப்படியே நேர்மாறா ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ எக்ஸலண்டாக பண்ணியிருப்பாரு. அண்ட் இதோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அண்ட் கிளைமேக்ஸ், இந்த படத்து கிளைமேக்ஸும் வந்து வேற லெவலில் இருக்கும். அண்ட் ஒரு ஃபேமிலி, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலியமா ஒரு அநீதி இழைக்கப்பட்ட போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு போவோம். ஏன்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம திரும்ப ஃபேஸ் பண்ணும்போது நம்ம மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்த மற்றவங்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத நினைச்சு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு விலகி போக பார்ப்போம். பட் அந்த ஃபேமிலி, அந்த அநீதி இழைக்கப்பட்ட ஃபேமிலி பதிலுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படின்றத இந்த படத்தோட கதைன்னு என்னோட புரிதல், நான் அப்படி சொல்லுவேன். ஸோ எண்டு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கேரக்டருக்கும், அந்த யார் யாராவது தப்பு பண்ண நினைச்சிட்டு இருந்தாங்களோ, தப்பு பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களோட கிளைமேக்ஸ் என்ன ஆச்சு, எண்ட் ஆச்சு, அவங்க பிடிப்பட்டாங்களா, இல்ல அவங்களுக்கான கரெக்டான தண்டனை வழங்கப்பட்டதா அப்படின்றத நோக்கி தான் இந்த படத்தோட கதை நகரும். அவ்வளோ அழகான ஸ்கிரீன் பிளே. அண்ட் நிறைய இடத்துல வந்து ஒரு எமோஷனல் அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய வன்முறைக்கான காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. பட் அது நியாயப்படுத்துறதுக்கான விஷயங்கள் நிறையவே இந்த படத்துல வந்து மிஷ்கின் சார் வந்து ஆட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவினே சொல்லலாம், மீகாமன். ஸோ இந்த படத்துக்கு அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். மகிழ் திருமேனி அவரோட டைரக்ஷன் இந்த படங்களை எல்லாம் முடிஞ்சா போய் பாருங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்கிரீன் பிளே,
அண்ட் அந்த ஸ்டோரியும் சரி, அந்த ஸ்டோரி சுற்றி இருக்கிற அன்வான்ட் சீன்ஸ் அந்த அவரோட படத்துல இருக்காது. எதுக்கு இந்த சீன் வச்சா அந்த மாதிரி இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா அவரோட படம் ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் நிறைய கேப் இருக்கும். பிகாஸ் அதுக்கான மெனக்கெடல், அந்த படத்துக்கு அவர் கொடுக்க வேண்டிய உழைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் தெரியும். பர்டிகுலர் அருண் விஜய் அண்ட் மகிழ் திருமேனி அவங்களோட கப்பல் ஆஃப் மூவிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங், இந்த கேரக்டருக்கு பண்ணால் நல்லா இருக்கும்னு அவரை தேர்வு செஞ்சு பண்ணுவார் இல்லை, அந்த மாதிரி அவரோட படங்கள் பார்க்கட்டும். இந்த மீகமன் படத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆர்யா லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. அண்ட் அன்ஷிகா மோட்வானி அவங்க நடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு கேங், ஒரு ட்ரக் கல்ச்சர் நிறைய பரவிட்டு இருக்கிற கேங், அவங்களுக்குள்ள நடக்கிற வந்து வார், அதுக்குள்ள வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆப்ரேஷன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணி அது மூலயமா வந்து ஒரு ஸ்பை அங்கே அனுப்பி அவங்க வந்து எப்படி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஸ்மக்லிங் இது எல்லாமே வந்து எப்படி ஸ்டாப் பண்றாங்க, எப்படி ஒவ்வொருத்தரோட டீலிங் எப்படி இருக்கு. அண்ட் வில்லன் பொறுத்த வரைக்கும் வந்து பப்ளிக்கா வந்து எல்லா விஷயமும் பண்ணுவார். ஆனால் அவர் தான் அந்த மெயின் வில்லன்றது யாருக்குமே தெரியாது. பட் அதை வந்து அவர்கிட்ட க்ளோஸாக போகிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், ஆஸ் அ ஸ்பை அவங்க வந்து அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சீன்லையும் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூணு படமே, நான் சொன்ன மூணு படமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தமிழ் சினிமாவில் அவாய்ட் பண்ண முடியாத படம்ன்றது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. அண்ட் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மூவிஸ் நீங்கள் போய் பார்த்துட்டு நான் சொன்ன விஷயம்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு தோணும். அண்ட் சினிமா பற்றிய புரிதல் இன்னும் நிறைய பேருக்கு வேணும், அவர் சினிமா பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸோ ஆர் உங்களுக்கு இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலும் சரி அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கீங்கன்றது ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் இது மாதிரி ஒரு அடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.